பத்திரிகை நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. எனது ஒவ்வொரு படத்தையும் வந்து சரியான விமர்சனம் பண்ணி என்னைய வந்து உயர தூக்கிக்கிட்டே போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்காக வந்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கனவு படம் தான் அந்த படம். ஒரு 4 வருஷம் நான் வந்து இதை எடுத்துகிட்டு அலைஞ்சேன். அந்த படம் எல்லா படங்களும் கனவு படங்கள் தான். பட் இது வந்து என்ன கேட்டால் வந்து சிறு வயதுலேருந்து எனக்கு ஒரு கனவாக வளர்ந்த விஷயம். நான் வந்து ஒரு காமிக்ஸ் ஃபேனு. நான் இரும்பு கை மாயாவி, டேவிட் லாரன்ஸு, ஃபேந்தம், ஸ்பைடர் இப்படி பார்த்து தான் நான் வந்து வளர்ந்தேன். எனக்கு தெரியாது வந்து பிற்காலத்தில் வந்து இந்த பேனல்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு டைரக்டராக வந்து என்னை வந்து ஒரு வியூ ஃபைண்டரில் பார்க்க வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே நான் படித்த காமிக்ஸ் தான் எனக்கு வந்து சினிமா கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுவேன். ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முகமூடின்ற ஒரு கதாபாத்திரத்தை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த முகமூடி கதாபாத்திரம் எப்படின்னா வந்து ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம். அதாவது ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறத விட ஒரு இன்விசிபிள் ஹீரோ தான். அந்த மாதிரி ஒரு ஹீரோ. எனக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எல்லா ஹீரோயும் பார்த்து கடைசியில் எனக்கு கிடைச்ச ஒரே ஹீரோ வந்து எனக்கு வந்து ஜீவா தான் கிடைச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆக்சுவலாக என்ன ஆச்சரியன்னா வந்து எனக்கும் ஜீவாவுக்கும் பெரிய பழக்கம் கிடையாது. நான் வந்து ஒரு 2-3 வாட்டி தான் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் என் ஆள் மனத்திலிருந்து பண்ண ஒரு கதாபாத்திரத்தை அவர் தான் கரெக்டான தகுதி நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னா அவர்கிட்ட பேசி நான் கதை சொல்லி முடிச்சவொன்னே நான் கேட்டேன் வந்து இந்த படத்துக்காக நீங்கள் ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக நீங்கள் வந்து குங்ஃபு ட்ரைனிங் பண்ணணும்னு கேட்டேன். அவர் சிரிச்சு சொன்னார், சார் நான் அந்த 6 வருஷமாக நான் வந்து குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார் சொன்னேன். எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஹீ இஸ் த ஒன்லி பர்சன் டு டூ திஸ் சூப்பர் ஹீரோ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவ்வளோ டெடிக்கேட்டடாக நிறைய நாள் வந்து அவருக்கு ஷூட்டிங் 2-3 ஷூட்டிங் இருந்தாலும் வந்து எனக்காக வந்து சில நாள் வந்து அவர் வந்து இந்த படத்துக்காக வந்து ரொம்ப உழைச்சு அவர் வந்து இந்த படத்துக்காக ஷூட் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து நான் ரொம்ப தைரியமாக ஓப்பனாக சொல்லுவேன். இந்த படம் வந்து ஜீவாவுடைய கேரக்டர் வந்து வேற ஒரு லெவலில் நிச்சயமாக கொண்டு போயிடும். ஒரு ஃபர்ஸ்ட் லீக்ல ஜீவாவுடைய கேரியர் வந்துடும். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவர் போட போகிற சில சண்டைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சண்டைகளாக இருக்கும். தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒரு சண்டை காட்சிகளாக இருக்கும். நானும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பழகின ஒரு 2-3 வருஷம் பழகின ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்ற காரணத்துக்காக சொல்கிறேன். ரொம்ப செதுக்கி இந்த கேரக்டர் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு முழுக்க ஆக்ஷன். அதாவது ஜீவாவுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு யூத்ஃபுல்லாக நடிக்கிற ஒரு கேரக்டர். அந்த படத்துடைய முதல் பாதி ஃபுல்லாக அந்த கேரக்டர் நான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் கேரக்டர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோவா வந்து ஹி இஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்மிங் ஆக்சுவலி. ஸோ ஜீவா இஸ் கோயிங் டு டூ ஃபேபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஆடிஷன் கூட வந்திருக்காரு. முதல் தடவை ஜீவா வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நான் வரும்போது சொன்னேன் வந்து ஜீவா நீங்கள் வந்து நடிப்பு வந்து ஸ்பாட்டில் பண்ணுறத விட அதுக்கு முந்தி நம்ம வந்து பார்த்துடணும். அப்போ தான் வந்து நம்ம ஐஸ் எல்லாம் உடையும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கு டேக்ஸ் கம்மியாகும்னு சொன்னார். நான் நிச்சயமாக வரேன் சார் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ நான் ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துல என் ஆஃபீஸில் இருக்க ஒரே ஹீரோ வந்து ஜீவாவை தான் இருப்பான். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். சச் எ ஃபேபுலஸ் மேன். ஆக்சுவலி தட் இஸ் வாட் அ ரியல் சூப்பர் ஹீரோ. ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணுறதுக்கு நிஜ லைஃப்பில் ஒருத்தன் சூப்பர் ஹீரோவை இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் ஹீ இஸ் அ சூப்பர் ஹீரோ. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னுடைய நண்பன் நான் வந்து கதை எழுதி முடிச்ச மாதிரி நான் வந்து வில்லனா யார் போடலான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு சொன்னேன், ஏன்டா அவன் நிறைய ஏன்டா பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் பண்ணுவாரா சார்னு கேட்டேன். நான் உடனே ஒரு ஃபோன் அடித்தேன். ஆக்சுவலாக கேரளாவில் தான். என் படத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டேன். பயங்கரமாக விழுந்து சிரிச்சான். என்னடா என்ன ரோல்ரா, திரும்பி ரவுடி ரோலா போலீஸ் ரோலான்னு இல்லடா இந்த வாட்டி வில்லன் ரோலான்னு சொன்னேன். பயங்கரமாக அந்த பக்கம் சிரிச்சுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ நான் கேட்டு உடனே வந்து எனக்காக வந்து இந்த படத்தை வந்து வில்லன் நடிக்கிறான். சச் எ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஒரு 2 வருஷம் அவன் இல்லாமல் நான் படம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஒன்றுமே முடியல. ஆக்சுவலாக அவன் வந்து ஸ்பாட்டில் நின்றான்னா எனக்கு வந்து என்னுடைய சினிமா வந்து கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இந்த மேலே ஏறி குதிடா நரேன் அப்படின்னு சொன்னால் வந்து நான் எப்படி ஓடியாந்து குதிக்கணுமா இல்லை ஜம்ப் பண்ணி குதிக்கணுமான்னு கேட்பேன். ஆக்சுவலாக அவ்வளோ சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த சின்சியரான ஆர்டிஸ்ட் என் கூட இருக்கும்போது எனக்கு பெரிய பலமாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரொம்ப அட்டகாசமான ஒரு வில்லனா நீங்கள் வந்து நரேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இஸ் கோயிங் டு டூ ஃபேபுலஸ் ரோல். இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரமாக பூஜா ஆக்டே நடிக்கிறாங்க. வெரி ஹம்பிள் கேர்ள், ரொம்ப சின்சியரான கேர்ள். நான் வந்து அவங்கள வந்து உடனே ஆடிஷன் பண்ணி தான் கூப்பிட்டேன். நான் சொன்னால் வந்து உங்களுக்கு நடிக்க தெரியுமான்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 சீன் கொடுத்து கிட்டத்தட்ட 2 days அவங்கள வந்து ஒவ்வொரு சீனை வந்து என்னோட அசிஸ்டன்ட் கேமரா பிடிக்க சொல்லி நான் பார்த்தா ஷி ஹஸ் பெர்ஃபார்ம் சோ இன்டென்சிவ்லி. ஒவ்வொரு டைலாக்கை அவங்க மனப்பாடம் பண்ணி, அவங்க நார்த் இந்தியன்ல வந்திருக்காங்க இருந்தாலும் தமிழ் டைலாக் மனப்பாடம் பண்ணி அந்த படத்தில் நினச்சிங்க. ஷீ இஸ் கோயிங் டு டூ சச் அ ஃபேபுலஸ். ஷீ இஸ் கோயிங் டு பி லைக் an angel in my movie. தேங்க்யூ ஸோ மச் பூஜா ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் வந்து செல்வா சார் பண்ணுறாரு. போன படத்தில் வந்து அவர் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணார். இந்த படத்தில் வந்து ஒரு நான் கதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு செல்வா சார் வந்து எனக்காக ஒரு கதாபாத்திரம் எழுதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். அவரும் அவரோட மனைவியும் எனக்காக அவ்வளோ சின்சியராக அவங்க வந்து என் கூடவே இருக்கிறாங்க. ஸோ ஐ ரோட் அ கேரக்டர் ஃபார் செல்வா சார் அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். அப்புறம் இந்த படத்தில் என்னுடைய கேமராமேன்
பிசியோடைய அசிஸ்டன்ட் போன படத்துல ஒர்க் பண்ண ரொம்ப வித்தியாசமான விஷுவல கையாண்ட சத்யா வந்து இந்த படத்துல மீண்டும் என் கூட இருக்கிறான். இந்த படம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த படம் நான் வந்து வந்துச்சு. எனக்காக ஒரு படம் முடிச்ச ஒரு 7-8 ஆஃபர் அவனுக்கு வந்துச்சு. அந்த ஆஃபர்லாம் தெலுங்குல இருந்து தமிழ்ல இருந்து வந்துச்சு. நான் பண்ண மாட்டேன், நான் மிஷ்கின் சார்கிட்ட இன்னொரு படம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ண என்னுடைய சத்யாவுக்கு மிகச்சிறந்த நன்றி. என்னுடைய குழந்தை கே இந்த படத்துல வந்து திரும்பியும் வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் பண்றான். நான் 1வது சீன் எழுதி முடிச்சுட்டு நான் கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், சீன் பேப்பர் எழுதிட்டேன்டா அப்படின்னு கொடுத்தேன். மறுநாள் வந்து நான் செகண்ட் சீன் எழுதி கொடுக்கும்போது அந்த 1வது சீனுக்கு வந்து ரீரெக்கார்டிங் பண்ணி என்கிட்ட கொடுத்தான். ஆக்சுவலா சிடி கிட்டத்தட்ட 40-45 சிடி வந்து எனக்கு கொடுத்துருக்கான். ஆக்சுவலி இப்பவே ஆல்ரெடி மை ஸ்கோர் இஸ் ரெடி. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நாங்க பிராக்ல வந்து நாங்க வந்து ஒரு 90 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா நாங்க பண்ண போறோம் அந்த படத்துக்காக. இஸ் ஒர்க்கிங் வெரி வெரி ஹார்ட். இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ரியலான ஒரு அத்தன்டிக்கான குங்ஃபு எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் சிறுவயதில இருந்து பார்த்து வியந்து பார்த்த ஒரு மனிதர் வந்து என்னுடைய சேகர் மாஸ்டர். அவர் என்னுடைய தந்தை, என்னுடைய அண்ணனுக்கும் வந்து அவர் வந்து குங்ஃபு சொல்லி கொடுத்துருக்காரு, எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட்டி வந்து, சார் எனக்காக நீங்க வந்து இந்த படத்துக்கு நீங்க உங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு குங்ஃபு நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு இந்த படத்துல சின்சியரா அவர் காலையில 3:30 மணிக்கு வீட்டுல எந்திரிச்சு வந்து, அவர் தங்கியிருக்க இடம் வந்து மகாபலிபுரம், காலையில 3:30 மணிக்கு எனக்காக எந்திரிச்சு வந்து 6 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 10-11 மணி வரைக்கும் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு நண்பர். அவருக்கு எனக்கு என்னுடைய அவர் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். இந்த படத்துல முக்கியமா இன்னொருத்தவங்க அப்படின்னா என்னுடைய திலீப் வந்து சூப்பர் சுப்பராய மாஸ்டருடைய குழந்தை. அவர் வந்து இந்த படத்துல பண்றாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவனை பிடிக்க முடியுமா, அடுத்த படம் பண்ணுவானு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து திலீப் அவ்வளவு பெரிய ஃபைட் மாஸ்டர் ஆக போறான். ரொம்ப ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க இந்த ஃபைட்ல வந்து நாங்க ஒரு 4 நாள் 5 நாளுக்கு முந்தைய நாங்க முடிச்சிட்டோம். அதனால தான் வேகமா வச்சு எங்களால் எடுக்க முடியுது. இந்த படத்தினுடைய எல்லா ஃபைட்டும் நாங்க ரிஹர்சல் பண்ணி முடிச்சிட்டோம் ஆக்சுவலா வந்து. ஸோ ஹீஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். இந்த படத்துல என்னுடைய பாலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்றான். இப்ப என்னென்ன படத்துல செட்டு போடுறோமோ அதெல்லாம் இப்பவே வந்து என் ஆபீஸ்ல ஒரு மினியேச்சர்ல செட்டு போட்டு காட்டிட்டான். He is doing a great role. Thank you so much for him. இந்த படத்துல வந்து காகின் என்னுடைய எடிட்டர். அவர் 2-3 படங்கள் அவர் தான் பண்றாரு, அவர் தான் எடிட் பண்றாரு. கபிலன் எழுதுறாரு, மதன் கார்கி இந்த படத்துல வந்து லிரிக்ஸ் எழுதுறாங்க. நாங்க இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த படம் நான் எழுதினேன், ஆனா இந்த படம் வந்து தனஞ்சயன் இல்லைன்னா இந்த படம் வந்து இன்னைக்கு நடந்திருக்காது. ஆக்சுவலா தனஞ்சயன் வந்து அவ்வளவு சின்சியரா இந்த படத்துக்காக எனக்காக கஷ்டப்பட்டு அவ்வளவு சின்சியரா ஸ்கிரிப்ட் லெவல்ல இருந்து என் கூட உட்காந்து, சார் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சார், அப்படி தான் நல்லா இருக்கணும், எல்லா இடத்துலயும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு நாங்கெல்லாம் வரக்கு முந்தைய ஸ்பாட்டுக்கு வந்தவர் அவர் தான். அவ்வளவு உழைச்சிக்கு இருக்காரு அந்த படத்துக்காக. அவர் எனக்கு வந்து சின்ன படம், எனக்கு வந்து ஹிட் படம் வேணாம் மிஷ்கின், எனக்கு சூப்பர் ஹிட் படம் வேணும்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலா. ஸோ ஐ வில் ப்ராமிஸ் ஹிம், ஐ வில் கிவ் அ சூப்பர் ஹிட் மூவி. ஏன்னா எனக்கு தெரியுது இங்க இருக்க ஸ்பிரிட் பார்க்கல தெரியுது, இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட். நான் அரகன்ஸ்ல சொல்ல, அவுட் ஆஃப் ஹியூமிலிட்டியில சொல்றேன். அவ்வளவு தூரம் எனக்காக, எனக்கு பின்னால நின்று என்னுடைய ப்ரொடியூசர் எனக்காக வந்து அவ்வளவு உழைச்சிக்கு இருக்காரு. ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு ஹிம். வாட் எல்ஸ், நான் வந்து நான் கேட்கறது என்னன்னா, 90 days வந்து கரெக்டா டேட் ஜீவா கொடுத்தா 90 daysல முடிச்சு நான் படத்தை கொடுத்துறேன் சார். கொஞ்சம் கேப் விட்டாரா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா நான் ரெடி, எனக்கு என்ன ஒர்க் பண்ணாம இருக்கவே முடியாது. எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்னா எனக்கு வந்து இட்ஸ் லைக் மை ஆர்கசமிக் தான் சொல்லுவேன் ஆக்சுவலா வந்து. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜீவா. சீக்கிரமா இந்த படம் வந்து நாங்கள் கோடை விடுமுறைக்கு வரோம். இந்த படத்துல முக்கியமான விஷயம் நிறைய குழந்தைகளை வச்சு இந்த படம் மாட்டேன். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கும்போது குழந்தைகள் பார்க்கக்கூடிய படமா இருக்கட்டும். ஸோ இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும். யூ கோட் என்ஜாய். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவே நான் முகமூடி பார்ட் 2 வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த வருஷம் முகமூடி, அடுத்த வருஷம் வந்து முகமூடி பார்ட் 2 வரும். அதுக்கு அடுத்த வருஷம் முகமூடி பார்ட் 3 வரும். ஒரு 5 சீரீஸ் வரும். ஒரு கனவு படம், அது நிஜமாக்கிய திரு தனஞ்சயன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.